ஹாய் गाइस, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது V-Bar சீரிஸோட 5வது எபிசோட். யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே गाइस, வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். அஞ்சாவது எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணு காட்டுக்குள்ள தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்கா. அப்படி ஓடி வந்தவ அங்க இருக்க ஒரு குடோன் மாதிரி இருக்கு ஒரு செட்டப். அங்க போய் கதவை தட்டுறா. யாராச்சும் இருந்தா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், என்னை உள்ள விடுங்க, பின்னாடி என்ன யாரோ துரத்திட்டு வந்துருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு, உள்ள விடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இந்த விஷயத்துல உள்ள இருந்து ஒருத்தர் CCTVல பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்தது யாரு இந்த பொண்ணை துரத்திட்டு வர்றது எதுவுமே தெரியாம கண்ணை எடுத்துட்டு அப்படியே பொறுமையா அந்த கதவு பக்கத்துல வந்து கதவை திறக்கிறான். அப்படி கதவை திறந்தோடனே வெளியே ஒரு பொண்ணு கத்திட்டு இருந்தால, அந்த பொண்ணு அப்படியே வேம்பையரா மாறி அவனோட வாய்க்குள்ள கையை விட்டு அவனோட நாக்கு அப்படியே பிச்சு வெளியே வீசிடுறா. அதுக்கப்புறம் அவனை கடிச்சு அவனோட உடம்புல இருந்து ரத்தத்தை குடிக்க. அதே சமயம் அந்த இடத்துக்கு லாஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம்ல, பிளட் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும்ல, அவங்களும் மைக்கோ அந்த இடத்துக்கு வந்து இனிமேல் இதுதான் நம்மளோட இடம் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படியே இந்த சீரிஸோட நேம் போடுறாங்க. லாஸ்ட் எபிசோட்ல DNSS அந்த லேடி கார் பிளாஸ்ட்ல இறந்துருப்பாங்கல்ல, அதை விசாரிக்கிறதுக்காக ஜெனரல் அந்த இடத்துக்கு வராரு. அப்படி வந்த ஜெனரல ஒருத்தன் கூட்டு போய் அங்க இருந்த எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவர் பேரு வில்லியம், இவர் தான் நம்மளோட ஜெனரல். அப்ப ஜெனரல் என்ன சொல்றாருன்னா, அந்த DNSS அந்த லேடி வெளியே போறதுக்கான அனுமதி அவங்களோட டிராவல்ல யார் அரேஞ்ச் பண்ணதுன்னு சொல்லி கேட்க ஒருத்தன் கை தூக்குறான். அவனை நீ என்னோட கஸ்டடிக்கு வா, உங்கள்கிட்ட விசாரிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுட்டு, பாம்பு வெடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி யாருக்கு போன் பண்ணிருக்கா அப்படிங்கிற எனக்கு எல்லா டீடைல்ஸ் வேணும், எனக்கு எல்லாமே இப்ப ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ல கூட இருக்கணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படியே இந்த சீனிங்க கட் பண்ணோம்னா, அந்த கார் வெடி விபத்துல நிக்லஸ் இருப்பான்ல, அவனுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கும். அவனை பாக்குறதுக்காக லூத்தர் அந்த இடத்துக்கு வரான். அவன் கிட்ட இங்க என்ன நடக்குது, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியல, ஆனா அவட்ட கடைசியா பேசின ஒரே ஆள் நீ தான், அவங்ககிட்ட என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம லூத்தரோ உங்களுக்கு இருக்க ஒரே நம்பிக்கை நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு என்ன அர்த்தம் என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம நிக்லஸோ போக போக உனக்கு தெரியும் சொல்லி சொல்ல அப்படியே இந்த சீனிங்க கட் பண்ணோம்னா, நம்ம ஜெனரல் வந்திருப்பார்ல, ஜெனரல்ட்ட ஒரு தகவலை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. DNS டிபார்ட்மெண்ட் சேர்ந்த லேடி இறந்து போயிருப்பார்ல, அதுக்கு காரணமான பாம செல்போன் மூலமா ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. அந்த செல்போன் யாருதுன்னா மைக்கேல் ஃபின் கொலை பண்ண ஒரு போலீஸ்காரோட செல்போன் தான் அது. அதனால எப்படி இது ஆக்டிவேட் பண்ணாங்க என்னன்னு நாங்க கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிருவோம் சொல்லி சொல்ல, அதுக்கு அந்த ஜெனரலோ நீங்க இதை கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க, மைக்கை எப்படி எலிமினேட் பண்ணணுமோ அதை நாங்க பாக்குறோம்னு சொல்லி சொல்ல, அப்ப அதே இடத்துக்கு கரெக்டா நம்ம லூத்தரும் உள்ள வரான். லூத்தர் டேட்டா உள்ள வந்து நம்ம ஜெனரல்ட்ட இன்ட்ரோ பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஜெனரல் கிட்ட என்ன சொல்றான்னா, அவங்க வேம்பையரா மாறி இருக்காங்க, அவங்க உயிர் வாழ்றதுக்காக ரத்தத்தை குடிக்கிறாங்க, அவ்வளவுதான் அவங்க பண்றது. ஆனா அவங்க வேம்பையரா மாறிட்டாங்க காரணத்தினாலேயே அவங்களால ஒரு பாம தயாரிச்சு அதெல்லாம் வெடிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் கிடையாது, அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜும் கிடையாது. குறிப்பா மைக்கை பத்தி எனக்கு தெரியும், மைக் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த ஜெனரலோ டாக்டர் என் வேலை என்னன்னு எனக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை போய் பாருங்க, இதை மைக் பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும், ஆனா மைக்கு யாரோ இதை ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அது யாருன்னு நாங்க கண்டிப்பா கண்டுபிடிப்போம், நீங்க போய் உங்க வேலை பாருங்க, இல்ல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா நீங்க இங்க வந்து இப்படி வெட்டிநாயம் பேசுறது விட்டுட்டு இந்த பிரச்சனையை எப்படி தீக்கிறது, இதுக்கான மாத்து மருந்து எப்படி கண்டுபிடிக்கிறத நீங்க கவனம் செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம லூத்தரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஜெனரல் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அந்த DNSS அந்த லேடி எப்படி இறந்து போனாங்கன்னு சொல்லி நாளைக்கு ஒரு பிரஸ் மீட் நான் கொடுக்க போறேன், அதுக்கு தேவையான ரிப்போர்ட்டை சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ஜெனரல் அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. லூத்தர் அங்க இருந்து வந்திருப்பான்ல, அவன் நேரா லேபுக்கு வந்து அவனோட ரிசர்ச்சை நைட் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கான். அப்போ காலையில பிரஸ் மீட்டும் ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலி இந்த பிரஸ் மீட்ல US வந்து பிரஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி லைவ்ல ஓடிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை லூத்தர் டிவில பாக்குறான். அதே சமயம் இந்த விஷயத்தை மைக்கிலும் அந்த பிளட் குரூப்பை சேர்ந்தவங்களும் பாக்குறாங்க. அதே சமயம் இந்த பைக்கர்ஸ் குரூப் இருப்பாங்கல்ல, அவங்களும் இந்த விஷயத்தை பாக்குறாங்க. நம்ம ஜெனரல் என்ன சொல்றாருன்னா, நம்ம DNS டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த லேடி ரொம்ப நேர்மையானவங்க, 20 வருஷமா நம்ம USக்காக உழைச்சிருக்காங்க, பட் இப்ப அவங்க நம்ம கூட கிடையாது. இதுக்கான காரணம் யாருன்னா மைக்கேல் ஃபின் தான். அவன் தான் அவங்கள பாம் வச்சு கொலை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு வைரஸ் தொற்று இருக்கு, வெறி பிடிச்ச மாதிரி மாறி மக்களை இறச்சு பார்த்தா கடிச்சு கொதருவான். அப்படி உங்களை அவன் கடிச்சிட்டானா உங்களுக்கும் அந்த வைரஸ் பாதிப்பு வந்துடும். அதனால மக்கள் எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. மைக்கேல் கடிச்சனால இப்ப நிறைய பேர் அவன் மைக்கேல் மாதிரி மாறி நிறைய பேர்த்த கடிக்கிறதுக்கு சுத்திட்டு இருக்காங்க. அதனால நீங்களும் உங்க குழந்தைங்க எல்லாருமே பத்திரமா இருங்க, எக்காரணத்தை கொண்டு வீட்டை விட்டு தேவையில்லாம வெளியே வராதீங்க. மைக்கேல் எந்த தீவிரவாத அமைப்பு கூட தொடர்புல இருக்கா நமக்கு இன்னும் தெரியல. அதனால மக்கள் யாராச்சும் இவங்களை பாத்தீங்கன்னா தயக்கமே படாம எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க. இப்பதான் இந்த தீவிரவாதத்தை அழிச்சு அமெரிக்கா திரும்பவும் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய தீவிரவாத தாக்குதல் அமெரிக்கா பார்த்திருக்கு, ஆனா அதுல எல்லாத்துலயும் அமெரிக்கா தான் ஜெயிச்சிருக்கு. இந்த முறையும் அமெரிக்கா தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப நடந்துட்டு இருக்கிறத ஒரு தீவிரவாத செயலா வந்துட்டு நம்ம ஜெனரல் மக்கள்கிட்ட சொல்றாரு. அதே சமயம் லூத்தர் என்ன பண்றான்னா, நிக்லஸ் கிட்ட இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, தீவிரவாத அமைப்பு தீவிரவாத செயல் வேற என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு, மைக்கேலுக்கு ஒரு வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால அவன் இப்படி நடந்துக்கிறான், அவனுக்கு உயிர் வாழ்றதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதே சமயம் நிக்லஸ் அதே தான் இவரும் சொல்றாரு, மத்த மக்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு உரிமை இல்லையா, மைக்கேல் எப்படியா மத்தவங்களை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, மக்கள்கிட்ட உண்மை சொல்றதுன்னு வந்துருச்சுன்னா உண்மை சொல்ல வேண்டியது, எதுக்கு தீவிரவாத அமைப்பு அப்படி இப்படின்னு எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் மக்கள்கிட்ட உண்மை சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நிக்லஸ் என்ன சொல்றாருன்னா, நீ மக்கள்கிட்ட உண்மை சொல்றது பிரச்சனை இல்ல, மக்கள் இதை நம்புவாங்களா, இல்ல நீ அவங்களை காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா உன்னால இப்ப எப்படி அவங்களை காப்பாற்ற முடியும், நீ ஏதாச்சும் மாத்து மருந்து கண்டுபிடிச்சிருக்கியா, எதுவுமே இல்லாம அந்த
டிஎன்எஸ் சேர்ந்த லேடி கிட்ட சொன்ன மாதிரி போய் ஜெனரல்ட்ட பேச போறியா? ஜெனரல் கேட்பாருன்னு நினைக்கிறியா? ஃபர்ஸ்ட் அந்த வைரஸை கொல்றதுக்கான மருந்து நீ கண்டுபிடி, அதுக்கப்புறம் நம்ம ஜெனரல்ட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிக்லஸ் சொல்றாரு. இருந்தாலும் லூத்தர் விடாப்படியா நிக்க நம்ம நிக்லஸ் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க இப்ப யாரை கொல்லணும்னு நினைக்கிறீங்க? நம்மள கொலை பண்ற அந்த வேம்பயர்ஸ் கொலை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல எதுவுமே தெரியாத இந்த அப்பாவி மக்களை கொலை பண்ண நினைக்கிறீங்களா? இப்ப நீங்க போய் இந்த உண்மையை சொன்னீங்கன்னா அந்த வேம்பயர்ஸ் மனுஷங்களை வேட்டையாட ஆரம்பிச்சிருவாங்க. மனுஷங்கனால எதுவுமே பண்ண முடியாது. அதே சமயம் நீங்க அந்த மருந்தை கண்டுபிடிச்சீங்கன்னா வேம்பயர்ஸை குணப்படுத்தலாம். அப்படி மருந்து கண்டுபிடிக்க முடியாட்டி அந்த வேம்பயர்ஸை நம்ம கொண்டுட்டோம்னா இந்த மனித இனம் தப்பிக்கும். இப்ப சொல்லுங்க நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி கேட்க நம்ம லூத்தர் கிட்ட எந்த ஆன்சருமே இல்ல. அதே சமயம் மைக்கேல் ஒரு இடத்துல இருப்பான்ல, அந்த இடத்துக்கு எல்லா வேம்பயர்ஸும் சேர்ந்து வந்திருக்காங்க. அங்க ஒரு மீட்டிங் மாதிரி நடக்குது. அப்ப மைக்கேல் என்ன சொல்றான்னா, நம்ம எல்லாருமே இனிமேல் சேர்ந்து ஒற்றுக்கா செயல்படணும், இல்லைன்னா டிஎன்எஸ் சேர்ந்தவங்களும் போலீஸ்காரங்களும் நம்மளை வேட்டையாட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இனிமேல் நம்ம பிளட்ல சேர்ந்து ஒட்டுக்கா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி பிளட்ல சேரலாம், பட் உன்னை யார் லீடரா தேர்ந்தெடுத்தது, நாங்க எதுக்கு உன்னை லீடரா ஏத்துக்கணும்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அதுக்கு மைக்கோ, உங்க எல்லாத்தோட பிளட்டை விட என்னோட பிளட் தான் ஒரிஜினல் பிளட், உங்க எல்லாத்தையும் விட வேம்பயருக்கான சக்தி என்கிட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு, நீங்க என் கூட சேர்ந்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம இனத்தை காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க இருந்தவங்க எல்லாருமே அமைதியா இருக்காங்க. சரி ஓகே, இந்த குரூப்ல சேர்றதுக்கு ஒரு 3 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும். வேம்பயர்ஸ் இன்னொரு வேம்பயர்ஸ்க்கு உதவி பண்ணணும், எக்காரணத்தை கொண்டு குழந்தைகளோட ரத்தத்தை நம்ம குடிக்கவே கூடாது, அண்ட் நம்ம இனத்தை நம்ம பலப்படுத்தணும், அதுக்காக ஆட்களை நம்ம இனத்துக்கு நிறைய பேர் சேர்க்கணும், இவ்வளவுதான் நம்மளோட ரூல்ஸ். இதுக்கு உங்க எல்லாத்துக்கும் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க அங்க இருந்தவங்க எல்லாருமே சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் லூத்தர் எப்படியாச்சும் இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லி லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வர நிக்லஸோ இப்ப ஜெனரல் ஒரு மீட்டிங் கூப்பிட்டு இருக்காரு. அந்த மீட்டிங் நீயும் வரையா, நீ வந்தீனா வேம்பயர்ஸ் பத்தி சில டீடைல்ஸ் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நம்ம லூத்தரும் சரி ஓகேன்னு சொல்லி அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போறான். ஜெனரல் அவங்க கூட வேலை பார்ப்பாங்களா எல்லாரும் அந்த இடத்துல கேதர் ஆயிருக்காங்க. அந்த இடத்துக்கு நிக்லஸும் லூத்தரும் வராங்க. அவங்க வந்தோடனே அந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மீட்டிங் என்ன சொல்றாங்கன்னா, வேம்பயர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த தகவல்ல வேம்பயர் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் தான் சொல்றாங்க. நமக்கு கிடைச்ச தகவல் படி மொத்தம் 6 பேர் இந்த வீட்ல இருக்காங்க. அதுல ஒருத்த மட்டும் ரெகுலரா காமிக்குது பாத்தியா, அவன் யாரு, அவனுக்கு மட்டும் ஏன் உடம்புல இவ்வளவு ஹீட் இருக்குன்னு நமக்கு தெரியல, மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் நார்மலா இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் நமக்கு தெரியல, நம்ம அங்க சேஃபா போய் அவங்கள புடிச்சிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம லூத்தர் என்ன சொல்றான்னா, எனக்கு இந்த இடம் தெரியும், இந்த இடம் ஒரு போதைப் பொருள் பயன்படுத்துற இடம், இங்க இருக்கிறதுலே சிவப்பு கலரா ஒருத்தன் காமிக்குது பாத்தியா, அவன் தான் மெயின் வேம்பயரா இருப்பான். மத்தவங்க எல்லாருமே இந்த வேம்பயருக்கு பிளட் கொடுக்கற மூலமா அவங்க உடம்புல போதையை ஏத்திக்கிறாங்க. நம்ம உள்ள போனோம்னா பஸ் அந்த சிவப்பு கலரா இருக்கு பாத்தியா, அவனை பிடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஜெனரலோ சரி ஓகே அப்ப நீ எங்க கூட வா, உங்களுக்கு கண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம லூத்தரோ இல்ல இல்ல எனக்கு கண்ணெல்லாம் பயன்படுத்துறது, எனக்கு கண்ணெல்லாம் வேண்டாம், நாங்க கூட சும்மாவே வரேன்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரெடி ஆகும்போது ஒரு போலீஸ்காரன் பக்கத்துல வந்து நம்ம லூத்தரை பார்த்து என்ன சொல்றான்னா, லூத்தர் உங்களுக்கு கன் யூஸ் பண்ண தெரியுமான்னு சொல்லி கேட்க ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி ஓகே அப்ப இந்தாங்க உங்க சேஃப்டிக்காக இந்த கன்னை வச்சுக்கங்க, யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை எடுத்து கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம டிஎன்எஸ் சேர்ந்தவங்க லூத்தர் எல்லாருமே கிளம்பி வேம்பயர்ஸ் இருக்க இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க என்ன நினைச்சிட்டு போறாங்கன்னா, அந்த ரெட் கலர் காமிக்கிறது மைக்கா தான் இருக்கும், மத்தவங்க எல்லாம் அவங்க கூட இருக்க ஒரு 4-5 பேரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்த டிஎன்எஸ் சேர்ந்தவங்க கதை உடைச்சிட்டு உள்ள போக அங்க ஒரு பொண்ணு மட்டும் அப்படியே சில ஆட்டம் நின்னுட்டு இருக்கா. அவளை பார்த்த லூத்தர் அவட்ட பேச ஆரம்பிக்கிறான். அதே சமயம் இங்க இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா டேனி இருப்பாள்ல, அவ தான் இங்க இருக்கவங்க எல்லாம் கூட்டு வந்து போதைக்காக அந்த பிளட்டை குடிச்சு அவங்களுக்கும் போதை கொடுத்துட்டு இவளும் போதை ஆயிட்டு அந்த இடத்துல இருந்திருக்கா. இப்ப டிஎன்எஸ் சேர்ந்தவங்க உள்ள வந்துட்டாங்க. அவங்க எல்லா ரூமுக்கும் போய் தேடிட்டு இருக்காங்க. இந்த சமயம் தப்பிச்சு போனா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு டேனி என்ன பண்றானா, அவளோட கையை அவளே கடிச்சிட்டு வேம்பயர்னால கடிப்பட்ட மாதிரி அந்த பெட்லயே மயக்க மட்டும் விழுந்துடுறா. அதே சமயம் கீழே லூத்தர் ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருப்பான்ல, அங்க பக்கத்துல ஏதோ ஒரு ரூம்ல சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லி அந்த ரூமுக்குள்ள போய் நம்ம லூத்தர் தேடி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்க இருந்த வேம்பயர்ல ஒண்ணு பின்னாடி இருந்து வந்து நம்ம லூத்தரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நல்லவேளை அவனை கடிக்கிறதுக்கு முன்னாடியே டிஎன்எஸ் சேர்ந்த போலீஸ்காரங்களும் அங்க வந்து கரண்ட் சாக்கு கொடுத்து அவனை அங்க புடிச்சறாங்க. ஆக்சுவலா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் தான் அந்த ரெட் கலரா காமிச்ச மெயின் வேம்பயர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆக்சுவலா டேனி இருக்கால, அவ தான் மெயின் வேம்பயர். சோ இப்போ இவனை வாய்க்கு குண்டெல்லாம் மாட்டி அவனை ஒரு ஜீப்ல ஏத்திட்டு போறாங்க. மத்தவங்க எல்லாம் அந்த வேம்பயர் கடிச்சிருக்கும்ல, அவங்கள ஒரு பஸ்ல ஏத்தி அங்க இருந்து கூட்டு போலான்னு சொல்லி கிளம்பும் போது டேனி டக்குன்னு வேம்பயரா மாறி அங்க இருந்த எல்லாத்தையுமே கடிச்சு துப்பாக்கியில சுட்டு சாவடிச்சிடறா. அதே இடத்துல தான் நம்ம லூத்தரும் இருக்கான். லூத்தர் டேனியை பார்த்து, ஏய் என்ன எதுவும் பண்ணிடாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியனால நான் ஒரு டாக்டர், உங்களுக்கான மருந்தை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல டேனியே நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா, நான் இப்பயே நல்லா தானே இருக்கேன் அண்ட் நீ ரொம்ப நல்லவனா இருக்க, உன்னை வேணா எங்க டீம்ல சேர்த்துக்குவா அப்படின்னு சொல்லி அவனை கடிக்க போக அப்பன்னு பார்த்து ஏதோ சவுண்ட் கேக்குது. இதை கேட்ட டேனியை என்ன சவுண்டுன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி அந்த வேன்ல இருந்து கீழே இறங்க அங்க வந்திருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பைக்கர்ஸ் கேங். அவங்களோட மோட்டிவ் என்ன, அந்த வேம்பயர்ஸ் கொல்றதா அவங்களோட மோட்டிவ். அங்க வந்தவங்க துப்பாக்கியை எடுத்து டேனியை சரமாரியா சுட டேனி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடி போயிடுறான். அப்போ பைக்கர்ஸ் கேங்க சேர்த்த ஒருத்தனும் டேனியை தேடி காட்டுக்குள்ள போக நம்ம லூத்தரும் வண்டியில இருந்து மெதுவா வெளியே வர ஆரம்பிக்கிறான். இத பார்த்த பைக்கர்ஸ் கேங்கோ, இங்க பாரு இங்க ஒரு வேம்பயர் சிக்கிருச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அவனை குறி வச்சிட்டு இருக்க. நம்ம லூத்தரோ, நான் வேம்பயர்லாம் கிடையாது, நான் நார்மல் மனுஷன் தான், நான் ஒரு ஆராய்ச்சி டாக்டர், நான் வேம்பயரை குணம் பண்றதுக்கான மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன், நான் டிஎன்எஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி மெதுவா அந்த வேன்ல இருந்து கீழே இறங்குறான். அதே சமயம் காட்டுக்குள்ள டேனியை தேடி ஒருத்தன் போயிருப்பான்ல, அவன் டேனியை பார்த்து நானும் உன்னை சுட மாட்டேன், நீ என்னை சுடாத, நாம ஒரு டீல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு டீல் பேசிட்டு இருக்கான். அதே சமயம் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பைக்கர்ஸ் கேங்க சேர்ந்தவங்க வேனுக்குள்ள இருக்கிறதுல யாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ லூத்தர் என்ன சொல்றான்னா, இப்ப
காட்டுக்குள்ள ஓடி போனால டேனி, அவ தான் வந்து வேம்பியர், மெயின் வேம்பியர். சோ இவங்க எல்லாம் வந்து அவன் மூலமா பாதிக்கப்பட்டவங்க. இவங்களை நம்ம எப்படியாவது சரி பண்ணிடலாம், ஆராய்ச்சிக்கு இவங்க தேவைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க இருக்கவங்களும் சரி ஓகே ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாத்தையும் கீழே இறக்குன்னு சொல்லி அங்க இருக்கவங்க எல்லாத்தையும் கீழே இறக்கி நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் நான் நியூஸ்ல பார்த்தேன் வேம்பியர் கிடைச்சா எல்லாரும் வேம்பியரா மாறிடுவோம் சொல்லி சொல்றாங்களே, இவங்க ஏன் இன்னும் மாறல அப்படின்னு சொல்லி கேட்க லூத்தரோ இவங்க மாறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்குள்ள இவங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ற இடத்த கூட்டு போயிட்டோம்னா இவங்க மூலமா இந்த வைரஸ் அழிக்கிற மருந்தை கண்டுபிடிச்சு இவங்க எல்லாத்தையும் நார்மல் மனுஷனா மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட அவங்களும் நக்கலா ஓ அப்படியே டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்க எல்லாத்தையுமே கண்ணால சுட்டு சாவடிச்சிடறாங்க. இதை பார்த்த லூத்தரோ எதுக்காக இவங்களை கொன்ன, இவங்க என்னோட ஆராய்ச்சிக்கு தேவைப்படுறாங்க, இவங்க உயிரோடு இருந்தா தான் என் ஆராய்ச்சி பண்ணிருக்க முடியும், எதுக்காக இவங்களை நீ கொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க டாக்டர் நாங்க அவங்கள மட்டும் கொல்லல உங்களையும் கொல்ல போறோம், இதுக்கான விட்னஸ் நீங்க தான், நீங்க உசுரோடு இருந்தீங்கன்னா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருன்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒருத்தன்ட்ட நீ இவனை கொன்னுட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பைக் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. அங்க இருந்தவனோ டாக்டர் என்னை மன்னிச்சிருங்க நான் உங்களை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அவங்கள மாதிரியே முட்டி போட சொல்றான். டாக்டரோ ப்ளீஸ் வேண்டாம் என்னை விட்டு எனக்கு ஒரு பையன் இருக்கா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேசி பாக்குறான். ஆனா அந்த பைக்கர்ஸ் கேங்க சேர்ந்தவனோ இல்ல டாக்டர் உங்களை கொல்லாம நான் விடமாட்டேன், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா எங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு கொன்னே அவன் சொல்லிட்டு இவன் கண்ணை எடுத்து அவங்களை சுட போக லூத்தர் அவனுக்கே தெரியாம அவன் வச்சிருந்த கண்ணை எடுத்து அந்த பைக்கர்ஸ் கேங்க சேர்ந்தவன சுட்டுறாரு. அதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் என்னோட ஆராய்ச்சியை கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவன் நெஞ்சிலேயே ஒரு 5 புல்லட்டை இறக்குறாரு. அதே சமயம் அந்த இடத்துக்கு அந்த நீலமுடிக்காரன் வந்துடுறான். அவனை பார்த்துட்டு தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத, எங்கிட்ட இருக்க புல்லட் எல்லாம் தீந்துருச்சு, நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த நீலமுடிக்காரனும் டாக்டர் நீங்க வச்சிருக்க கன்ல 6 புல்லட் கிடையாது 7 புல்லட் இருக்கு, இப்போ ஒரு புல்லட் உள்ளதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி இருந்துட்டு போட்டு நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நீ என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த நீலமுடிக்காரனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறான். அதே சமயம் மைக்கு கிட்ட ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்றான்னா நம்ம பிளட் குரூப்ல 400 பேர் புதுசா சேர்ந்திருக்காங்க, சோ இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற எல்லா வேம்பையர்ஸையும் ஒன்னு சேர்த்து நம்ம படையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இந்த சீன் கட் பண்ணோம்னா இப்ப நம்ம ரிப்போர்ட்டர் கூட இருப்பான இந்தியன் பையன் அவனையும் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள தனியா ஒரு ஆர்வி வேன்ல இருக்காங்க. அப்ப அந்த இந்தியன் பையன் என்ன சொல்றான்னா நம்மளை இப்படி கூட்டு போய் அசிங்கப்படுத்திட்டாங்க, நம்ம ரிப்போர்ட்டரை மதிக்காம இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, டிஎன்எஸ் நம்ம எப்படியே பழி வாங்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க டிஎன்எஸ் சிஸ்டம் நம்ம ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு வீடியோ லிங்க் வருது. அந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீடியோல மைக் பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணோம்னா ஒரு வேம்பையர் காரை ஓடிட்டு காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த வேம்பையரோட காதுக்கு யாரோ காட்டுக்குள்ள முணங்குற மாதிரி சவுண்ட் கேக்குது. இதை கேட்ட வேம்பையரோ காட்டுக்கு உள்ள போய் பார்க்க டேனி அந்த இடத்துல சுருண்டு கிடக்குறா. இந்த விஷயத்தை மைக்கிளுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வேம்பையர் காட்டுக்குள்ள கண்ணால சுடப்பட்டு கிடக்குது, இவளை நம்ம இடத்துல கொண்டு வரவான்னு சொல்லி கேட்க மைக்கிளோ சரி ஓகே கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அதே சமயம் டேனியோட அக்கா என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா அவளுக்கு ஒரு ரத்தம் தேவைப்படுது இல்ல, சரி ரத்தத்தை குடிக்கலாம்னு சொல்லிட்டு கூட இருக்க இன்னொரு வேம்பையர் அவளை கூப்பிட்டு ஒரு ஹோம்லெஸ் பீப்புளை பார்க்க வரான். இவனை கொன்னோம்னா யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க, இவனை நம்ம கொண்டு ரத்தத்தை குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வர அவ ஃப்ரெண்டும் இவளும் கொஞ்சம் கொஞ்சமா வேம்பையரா மாற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம டேனியோட சிஸ்டருக்கு இந்த மாதிரி அப்பாவி மக்களோட ரத்தத்தை குடிக்க பிடிக்கல, அதனால என்ன பண்றானா தான் கூட வந்த வேம்பையரே கழுத்தை பிடிச்சி ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் தங்கிட்ட இருக்க கத்தியை எடுத்து அந்த வேம்பையரோட கழுத்திலேயே குத்தி அதே இடத்துல அந்த வேம்பையரை சாவடிச்சிடறா. அதே சமயம் டேனியை காப்பாத்தி ஒருத்தன் கூட்டு போயிருப்பான்ல அவன் நேரா மைக்கிள்கிட்ட கூட்டு போய் காமிக்கிறான். மைக்கிள் டேனியை பார்த்த உடனே டேனி உனக்கு என்ன ஆச்சு, யாரும் இப்படி பண்ண, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு அவளை வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போறா. டேனி யாரும் தெரியும்ல, மைக்கிளோட முன்னாள் லவ்வர். இப்ப டேனி கூட ஒருத்தி இருப்பாள்ல அவளுக்கு மைக்கிள் மேல ஒரு கண்ணு போல, ஆனா இப்ப டேனி வந்தனால இவ மூஞ்சி ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்குது. அதே சமயம் கட் பண்ணி லூத்தர் இப்ப அவனோட ரூமுக்கு வந்துட்டான். அங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வருது. நம்ம ஆராய்ச்சியில நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு, அதை நீ பாரு அப்படின்னு சொல்லி காமிக்க நம்ம லூத்தரோ அவளை எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க டேப் ஆன் பண்ணி விட்டுறான். இவங்க பேசுறது வெளியே இருக்க யாருக்கும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லூத்தர் என்ன கண்டுபிடிச்சா எனக்கு காமி அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்கும்போது நம்ம அசிஸ்டன்ட் லேடி என்ன சொல்றான்னா இந்த வேம்பையர் வைரஸ் எல்லாத்துக்குமே பரவாது, ஒரு குறிப்பிட்ட பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு இந்த வைரஸ் எக்காரணத்தை கொண்டு வரவே வராது, நம்ம ஆராய்ச்சியில ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், இதை நம்ம கவர்மெண்ட் கிட்ட சொன்னோம்னா இதனால மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம லூத்தரோ தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யார்ட்டையும் வெளியே சொல்லாத, அப்படி இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா மக்கள் சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா நம்ம பிளட் குரூப்பை தவிர மற்ற பிளட் குரூப்ல இருக்கவங்க எல்லாத்தையும் நம்ம கொலை பண்ணிடலாம், அவங்கனால நமக்கு ஏதாவது பாதிப்பு வரும்னு நினைச்சு நம்ம நாடவே கலவர பூமியா மாத்திடுவாங்க. அண்ட் இந்த டிஎன்எஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க எக்காரணத்தை கொண்டு நம்பி அவங்ககிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லிடாத, நீ சொல்ற பிளட் குரூப் தான் என்னோடதும், நானும் மைக்கும் அண்டார்டிகாக்கு போயிருந்தோம், அதனாலதான் வைரஸ் எனக்கு பரவாம மைக்கு மட்டும் பரவி இருக்கு, சரி எப்படியோ இதை வந்து ரகசியமாவே வச்சுக்கோ யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்ல அதே சமயம் நம்ம லூத்தருக்கு போன் வர ஆரம்பிக்குது. அதை பார்த்த லூத்தரோ சரி ஓகே நான் முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேரா நிக்லஸை பார்க்க போறான். அங்க போய் பார்த்தா மைக் ஒரு வீடியோ பேசி அனுப்பியிருப்பான்ல அந்த வீடியோவை அந்த ரிப்போர்ட்டர் அவளோட சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டா போல இருக்கு. இப்ப டிஎன்எஸ் சேர்ந்த எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. லூத்தரோ அந்த இடத்துக்கு வந்து அதை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ மைக் என்ன சொல்றான்னா இந்த டிஎன்எஸ் சேர்ந்தவங்க எதுக்கு இவ்வளவு போய் பேசுறாங்கன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேது, நானோ என் கூட இருக்கவங்களோ யாருமே டெரரிஸ்ட் கிடையாது, நாங்க அமெரிக்கன்ஸ், இந்த நாட்டோட குடிமக்கள், மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி வாழ்றதுக்கான உரிமை இருக்கோ அதே மாதிரி உரிமை எங்களுக்கும் இருக்கு, நம்ம இனத்தை சேர்ந்த வேம்பையர்ஸ் நிறைய பேர் மக்களோட மக்களை கலந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க யாருக்கும் பயப்படாம நம்ம பிளட் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க, நாம ஒரு படையை உருவாக்கிட்டு இருக்கோம், அந்த படையை வச்சு மனித இனத்து கூட சண்டை போட்டு நம்ம
இனத்தை எல்லாத்துக்கிட்ட இருந்து காப்பாற்ற போறோம். இதுதான் மனித குலத்தின் அடுத்த பரிணாம வளர்ச்சி. சோ நாம அதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நாம தான் புதிய இனம், அதை மனுஷங்களும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு இனத்தோட அழிவுல தான் இன்னொரு இனத்தோட பிறப்பே இருக்கு. டைனோசர் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்த கால சுழற்சியில அடுத்த உயிரினம் வந்துச்சு. இப்படி ஒவ்வொன்றா அழிஞ்சு கடைசியா இப்ப மனித பரிணாமத்துல வந்து நிக்கிறோம். இப்ப மனித இனம் அழிஞ்சாதான் நம்மள மாதிரியான அதி பலமான அதி வேகமுடைய வேம்பையர்ஸ் இந்த உலகத்தை ரன் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அதனால எல்லா வேம்பையர்ஸும் நம்ம பிளட் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுக்குறான். ஆக்சுவலா மைக் என்ன சொல்றான்னா வேம்பையர்ஸ்க்கு மட்டும் அழைப்பு கொடுக்கல, மனிதர்களையும் எங்க கூட வந்து சேர்ந்துக்குங்க, உங்களையும் வேம்பையர்ஸா மாத்தி எங்க கூட சேர்த்துக்கிறோம் அப்படின்னு அழைப்பு கொடுக்குறான். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த லூத்தருக்கு என்ன பேசுறதுனே தெரியாம திகைச்சு நிக்கிறாங்க. அங்க இருந்த ஜெனரலும் சரி ஓகே இதுக்கு நம்ம முடிவு கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போக நம்ம லூத்தரும் சோகமா அவனோட ரூமுக்கு வரான். அங்க வந்து பார்த்தா அவன் பையன் டெஸ் இருப்பான்ல, அவன் ஒரு மாதிரி வழியில துடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் கூடவே அந்த அசிஸ்டன்ட் லேடியும் இருக்கு. உள்ள வந்து லூத்தரும் தன்னோட பையனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பாக்குறான். அப்பதான் அவனுக்கு தெரிய வருது அவனுக்கு ஆகாத ஃபுட்டை ஏதோ அவன் சாப்பிட்டான். அதனால அவனுக்கு ரொம்ப ஹை ஃபீவராகவும் மூச்சு விட முடியாம ரொம்ப திணறிட்டு இருக்கான். நம்ம லூத்தருக்கு என்ன பண்றனே தெரியாத மாதிரி காமிச்சு இந்த 5வது எபிசோட இதோட முடிக்கிறாங்க. ஓகே गाइस, நாளைக்கு நம்ம 6வது எபிசோட பார்ப்போம். பாய்.